Hi friends, இந்த வீடியோவில் இருக்க DC மல்டி ஃபங்க்ஷன் டெஸ்டர் ஓகேங்களா. இந்த DC மல்டி ஃபங்க்ஷன் டெஸ்டர் வந்து நீங்கள் DC அப்ளைன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடியதாக ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து எலக்ட்ரிக் பைக்கில் இருக்கக்கூடிய பேட்ரி, இன்கேஸ் சோலார் அப்ளிகேஷனால சோலாருக்கு யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 AG சிலிக்கான் ஒயர் இருக்கும் ஓகேங்களா. 10 AG சிலிக்கான் ஒயர் 50 ஆம்பியர் ஆண்ட்ரஸ் கனெக்ட் இருக்கும். உங்களுக்கு DC தனியாக அவுட்புட் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், DC இன்புட் தனியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட்டு நீங்கள் இதோடைய சீரியஸில் போகும்போது உங்களுக்கு சில மல்டி விதமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இதில் இன்புட்டில் கொடுத்துட்டு அவுட்புட்டில் எடுத்துகிட்டால் மட்டும் போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு இதில் சொல்லிடுறேன் பாருங்கள். மொத்தம் ஒரு 7 விதமான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியுடைய வோல்டேஜ் காமிக்கும், செகண்ட் வந்து பேட்டரியுடைய வாட்ஸ் காமிக்கும், தேர்டு வந்து டெம்பரேச்சர் காமிக்கும், ஃபோர்த்து வந்து ஆம்பியர் கரண்ட்டாக எவ்வளோ ஆம்பியர்னு காமிக்கும், ஃபிஃப்த்து ஒன்று வந்து டைமிங் எவ்வளோ நேரம் ஆகுதுன்றது ப்ரோக்ராம் இருக்குதுல, சிக்ஸ்த்து ஒன்று வந்து பேட்டரியுடைய ஏஹெச் இல்லைனா கிலோவாட் ஹவர் ஓகேங்களா. இந்த 7 விதமான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஒரு மீட்டரில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த மீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணும்போது பேட்டரியுடைய கெப்பாசிட்டி எவ்வளோக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ ஆம்பியரில் சார்ஜ் ஆகுது தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ வாட் ஹவரில் சார்ஜ் ஆகுது தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ டைமிங் எடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மல்டி விதமான ஃபீச்சர்ஸ்க்கு தான் இந்த மீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் வச்சுருக்கீங்க, இல்லைனா பேட்டரி டெஸ்டிங் பண்ணுறீங்க, இல்லைனா சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறீங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் DC இன் இருக்குல்லங்க, DC இன்னில் வந்து நீங்கள் இதுக்கான பவர் வந்து கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சார்ஜரில் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா சார்ஜர் வந்து DC இன்னாக கொடுத்துருங்க. இது நீங்கள் அவுட்டு போயிட்டு பேட்டரிக்கு கொடுத்துடணும் ஓகேங்களா. இப்போ கனெக்ட் பண்ணும்போது பேட்டரியோட வோல்டேஜ் வந்து தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ இதோடைய ஃபீச்சர்ஸ் ஸ்பெக் மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் சப்ளை வந்து 8 வோல்ட்லேருந்து 120 வோல்ட்டுக்குள்ளே கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இதுக்கான பவர் சப்ளை ஆன் ஆகிறதுக்கான பவர் சப்ளை 8 வோல்ட்லேருந்து 120 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். செகண்ட் வந்து டெஸ்டிங் வோல்டேஜ் வந்து 0 வோல்ட்லேருந்து 200 வோல்டேஜ் வரைக்கும் இதை டெஸ்டிங் பண்ணிக்கலாம். கரண்ட் ஆம்பியர் பார்த்திங்கன்னா 0 ஆம்பியர்லேருந்து 100 ஆம்பியர் வரைக்கும் இது உங்களுக்கு டெஸ்டிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 200 டைமிங் வரைக்கும் உங்களுக்கு 200 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சார்ஜர் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது பாருங்கள், இங்கே வந்து ஆம்பியர் ஏறிட்டுருக்கோம், எவ்வளோ வாட்ஸ்னு நமக்கு இங்கே ஷோ ஆகிட்டுருக்கோம், எவ்வளோ வாட் ஹவர் சார்ஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு ஷோ ஆகும். ப்ளஸ் டைமிங்குமே இங்கே ஓடிட்டுருக்குங்க. மேபி உங்களுக்கு வாட் ஹவர் வேணாம் அப்படின்னா ஏஹெச்சில் வச்சுக்கலாம். பேட்டரி ஏஹெச் வந்து எவ்வளோ சார்ஜ் ஆகிட்டுருக்கு, 0.03 ஏஹெச் வந்து சார்ஜ் ஆகிருக்கு அப்படின்ற ஆப்ஷன் இதில் இருக்குங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ 10 ஆம்ஸில் சார்ஜ் ஆகிட்டுருக்கு, 500 வாட்ஸில் சார்ஜ் ஆகிட்டுருக்கு, 0.07 ஏஹெச் வந்து ஆகிட்டுருக்கு ஓகேங்களா. இங்கே இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா இங்கே வந்து வாட் ஹவர் வேணுமா இல்லைனா பேட்டரி ஏஹெச், மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வாட் ஹவர் தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி ஏஹெச் எடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இது மூலிமா கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு வைக்கில் சீரியஸில் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டரியுடைய கெப்பாசிட்டி எவ்வளோக்கு சொல்லி தெரியும். அது மூலிமா நம்ம பேட்டரியுடைய கெப்பாசிட்டி வச்சு நம்ம ஈஸியாக ரேஞ்ச் வந்து எவ்வளோ ரேஞ்சு போகும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். மேபி இது வந்து நீங்கள் ரீசெட் பண்ணனாலும் பண்ண முடியும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு எல்லாமே 00 வந்துடும் பாருங்கள். 00 வந்துச்சுங்களா, இந்த டைமிங் எல்லாமே 00 வந்துடும். இப்போ 2 இருக்குங்களா, 2, 3 கிட்ட ஆல்மோஸ்ட் இருக்குது. இதை லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 0 வந்துடும். இப்போ பாருங்கள் 00 வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்லேருந்து அகைன் ரீசெட் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை டைம் வேணால் மல்டிப்பலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் எவ்வளோ சார்ஜ் போகிறீங்கன்றதும் இங்கே டைமிங் ஷோ ஆகும். நீங்கள் ரீசெட் பண்ணும்போது இந்த டைமிங்குமே ஃபுல்லாக ரீசெட் ஆகிடும். ஸோ யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.